ஏட்டா கறி மீன் பொள்ளிச்சது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு கறி மீன் அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு கோடு கோடா கத்தி வச்சு போட்டுட்டு ஒரு பேஸ்ட் பண்றீங்க. மிளகா, சின்ன வெங்காயம், காந்தாரி மிளகு, மஞ்சள் பொடி, தனியா, கரம் மசாலா, வேணும்னா கொஞ்சம் லைம் ஜூஸ். முக்கியமா நான் அதுல மாங்காய் போட்டும் பண்ணுவேன். அந்த மாங்காய் போட்டீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஒரு புளிப்பு ஒரு டேஸ்ட் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பேஸ்ட் எடுத்து இந்த மீன்ல நல்லா தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த மீனை தேங்காய் எண்ணெய் தவால விட்டு அதை அப்படியே வச்சு இப்படி வறுத்து 2 பக்கம் வறுத்தீங்கன்னா எடுத்து வாழல இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் போட்டுட்டு இந்த மீனை போட்டு நல்லா சுத்தி கட்டி அதை தவால போட்டு இந்த பக்கம் ஒரு வாட்டு அந்த பக்கம் ஒரு வாட்டு 2 பக்கம் வாட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சீங்கன்னா அந்த வாழை பிளேவர், அந்த பேஸ்ட், அந்த மீன் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ் வரும் பாருங்க. யோசிச்சு பாருங்க. இந்த கறி மீன் தவால 2 பக்கமும் குக் ஆயிட்டே இருக்கு. கொதிக்க அந்த இலையை எடுத்து தட்டுல வச்சு அப்படியே கீச்சு ஓபன் பண்ணி தொடர்ந்து பாத்தீங்கன்னா கமன்னு அங்கிருந்து உள்ள அந்த ரெட் கலர் ஒரு நல்ல கறி மீனும் அந்த மசாலா வாடை எப்படி இருக்கும் இல்ல.